ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் தெரியும். ஸோ பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். நம்ம போய் எங்க படிக்கிறதுன்னு தெரியாது. காசு கட்டி படிக்கலாமா, நாங்க நல்லா சொல்லி தருவாங்களா, நமக்கு டைம் இருக்குமா, இத்தனை நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ என்னால முடிஞ்ச உதவியா நான் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ரீயா எனக்கு தெரிஞ்சதை ரொம்ப ஈஸியாகவும் ஒரு 4 மாசத்துக்குள்ள எப்படி எப்படியெல்லாம் நம்ம டீச் பண்ணா இங்கிலீஷை அழகா பேச முடியும், எந்த ஒரு தயக்கம் இல்லாம அப்படிங்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணி, நானே இதை ஓனா டிசைன் பண்ணி உங்களுக்கு நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இதை காமிங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகள்ல இருந்து நம்ம வேலைக்கு போறவங்க, ஒரு 40 வயசு இருக்காங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும், ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் படிக்கலாம் வரும், பட் ஆனா பேசுறது சுத்தமாலுமே வராது அப்படிங்கிறவங்க எல்லாரும் இந்த கோர்ஸை கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம கிளாஸ்க்கு போலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, தமிழ் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சாவே இங்கிலீஷ் நீங்க ஈஸியா பேச கத்துக்கலாம். ஸோ எல்லாமே தமிழ் வார்த்தைகளுக்கு என்னென்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிச்சிருப்பாங்க, அப்படி இருந்தாலும் கூட நிறைய பேஸ் தெரியாது. ஸோ எல்லா பேசிக்ஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நீங்க ஒரு 40 to 50 வேர்ட்ஸ் நான் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த டெஸ்ட் எழுதும் போது தவறுகள் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு 5 டைம் நீங்க எழுதிட்டு மறுபடியும் அந்த தவறான வார்த்தைகளை டெஸ்ட் எழுதுங்க. யாருக்காகவும் நீங்க பார்த்து பார்த்து எழுதக்கூடாது, யாரையும் நீங்க ஏமாத்தக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிற ஒரு பயிற்சி. ஸோ அதனால ரொம்ப சின்சியரா நீங்க இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 4 மாசத்துல ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் வாசிச்சு காட்டுறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வாசிக்கிறதுமே கஷ்டமா இருக்குங்கிறங்காட்டி தான் நான் வாசிச்சு காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா வா, கம், போ, கோ, எடு, டேக், கூட்டிட்டு போ, டேக், எடுத்துட்டு போ, டேக், கொண்டு போ, டேக், கொடு, கிவ், செய், டூ, அனுப்பு, சென்ட், பார், சி இல்லைன்னா லுக் அட், இந்த ரெண்டுமே எழுதலாம். பெரு, கெட் இல்லைன்னா கலெக்ட், கூட்டிட்டு வா, பிரிங், எடுத்துட்டு வா, பிரிங், கொண்டு வா, பிரிங், எழுது, ரைட், படி, ஸ்டடியும் சொல்லலாம், ரீடும் சொல்லலாம். கேள், ஆஸ்க், சொல் அப்படின்னா டாக்கும் சொல்லலாம், ஸ்பீக்கும் சொல்லலாம். அந்த நடுவுல போட்டிருக்கிற கோடு ஸ்லாஷ் மார்க், அது ஆக்சுவலி இது இல்லைன்னா இதுங்கிறக்காக நான் போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம், ரெண்டுமே சொல்லலாம்னு அர்த்தம். காட்டு, ஷோ, தயாரி, ப்ரிப்பேர், வாங்கு, பை, விற்பது, செல், வை, கீப், போடு, புட், பயன்படுத்து, யூஸ், குடி, ஹாவ், சாப்பாடு, சாப்பிடு, ஹாவ், இருக்கிறது, ஹாவ், இரு, பி இல்லைன்னா ஸ்டே, ரெண்டுமே சொல்லலாம். நில், ஸ்டாண்ட், நிறுத்து, ஸ்டாப், உட்காரு, சிட், போன் செய், போன் இல்லைன்னா ரிங், தூங்கு, ஸ்லீப், காத்திரு, வெயிட், நட, வாக், கூப்பிடு, கால். அதுக்கப்புறம் இதை, இது, இந்த 3 வார்த்தைகளுக்கும் திஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை, அது, அந்த இதுக்கு தட்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கேனா ஹியர், அங்கேனா தேர், இப்படினா லைக் திஸ், இது மாதிரினா லைக் திஸ், இது போலன்னாலும் லைக் திஸ், அப்படின்னா லைக் தட், அது மாதிரினா லைக் தட், அது போலன்னாலும் லைக் தட். இப்போ உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் ரொம்ப டீப்பா போல. இதை எடு அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல எப்பவுமே தமிழ்ல எழுதுற மாதிரி அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோம். இங்கிலீஷ் வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றோம்னா நம்ம பின்னாடி இருக்கிறத முன்னாடி வரும், முன்னாடி இருக்கிறது பின்னாடி போகும். இப்ப எடுக்கு நம்ம டேக்குன்னு நம்ம படிச்சிருப்போம், அதே மாதிரி இதை அப்படின்னா திஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ டேக் திஸ்,
அதை எடுனா டேக் தட். இப்படி செய்யினா டூ லைக் திஸ். அப்படி செய்யினா டூ லைக் தட். அந்த பொருளை எடுனா டேக் திஸ் திங். அந்த இந்த பொருளை எடுனா டேக் திஸ் திங். அந்த பொருளை எடுனா டேக் தட் திங். இங்கே வான்னா கம் ஹியர். அங்கே வான்னாலும் கம் ஹியர் சொல்லலாம். ஆனா இங்கே வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது பிளீஸ் கம் ஹியர்னு வேணா சேர்த்திக்கலாம், இல்ல கம் ஹியர்னு சொல்லலாம். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உதாரணம் தான், இதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம், நாளைக்கு போகலாம். என்னடா இது ஜஸ்ட் லைக் தட் மனப்பாடம் மட்டும் பண்ண சொல்றாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாத்துக்கும் உதாரணங்கள் எல்லாமே நான் டீப்பா சொல்லி தருவேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சில வார்த்தைகளாவது நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்ப தமிழ்ல கேட்டா இங்கிலீஷ்ல தெரியணும், இங்கிலீஷ்ல கேட்டா தமிழ்ல தெரியணும். சோ அது நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணணும்னா, முதல்ல தமிழ் வார்த்தைகளை படிச்சு அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வார்த்தைகளை மறைச்சிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் நீங்க வந்து கண்ணுல பார்க்கணும், இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லணும். ரெண்டும் ஒட்டுக்கா சொல்லக்கூடாது. இப்ப இந்த மாதிரி நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கம், அப்புறம் நீங்க பார்க்கணும் போவ கோ, டேக் 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 இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லணும். அதே மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளை மறைச்சிட்டு தமிழ் வார்த்தைகளை சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட் பண்ணி பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாலுமே இது ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் எடுக்கும். ஸோ அதை படிச்சுட்டீங்க அப்படின்னா நாளையில இருந்து இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்றது இப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் கிளியரா சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பயப்படாம இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி நீங்க எழுதி பாத்துருங்க. தேங்க்யூ.